இப்போ இந்த பாயில் ஆகிட்டு இருக்க தண்ணியில் நம்ம ஆல்ரெடி 2 to 3 டைம்ஸ் கழுவி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கடுகு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய ஆனியன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு இப்போ கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறிட்டு கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு 5 minutes பாயில் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை கிளறி விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்ஷஸ் கூட லைக் சப்பாத்தி, ரைஸ் கூட இதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம்.